ஜோவிகா விஜயகுமார் வை. ஓகே ஃபைன். லெட் மீ கிவ் அ கிளாரிட்டி. நிறைய பேர் வந்து உங்க கமெண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ்ல நீங்க எழுதியிருக்கீங்க இது ஒரு சிலர். கரீனா கபூரையும் நீங்க ஆமீர் கானையும் சல்மான் கானையும் இவங்களெல்லாம் கேட்காத கேள்வியை வந்து ஜோவிகாவை மட்டும்தான் கேக்குறீங்க. சம்டைம்ஸ் யூனோ இட்ஸ் சோ ஹேப்பன்ஸ் தட் ஃபேமிலி நேம்ன்றது ஒண்ணு இருக்கும். ஒரு சில சந்தர்ப்பம் சூழ்நிலையில கூட எடுத்துப்பாங்க. அது வந்து நாங்க as a mother, நான் தனியா இருந்து அந்த டைம்ல ஐ கேவ் பர்த். நான் சிங்கிளா இருந்தேன், அவன் பிறக்கும் போதே சிங்கிளா இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது இந்த மாதிரி வந்து லாஸ்ட் நேம்க்கு. எனக்கு அது ஈஸியரா இருந்தது டு எக்ஸ்பிளைன் அந்த சிச்சுவேஷன்ல தனியா சிங்கிளா இருக்கும் போது. ஸோ ஐ ஆப்டட் டு கிவ் ஹர் மை லாஸ்ட் நேம். அது அப்பா நேம் உலகத்துக்கே தெரியும், ஆகாஷ். அது வந்து மென்ஷன் ஆயிருக்குனாலும் அவளோட நேம் வந்து ஏ ஜோவிகா விஜயகுமார் அக்கார்டிங் டு ரெக்கார்ட்ஸ் ஆல்சோ. டாட்டர் ஆஃப் ஆகாஷ் அலைஸ் ஆனந்த் வனிதா விஜயகுமார். பட் அந்த நேமை எடுத்ததுக்கு ஆகாஷே ஃபீல் பண்ணல, அவங்க வீட்டுல யாரும் ஃபீல் பண்ணல. ஆனா ரொம்ப மக்கள் வந்து ஃபீல் பண்றீங்க, அதனால சொல்லிட்டேன். முட்டை விடுற கோழிக்கு தான் தெரியும். ஓகே, தேங்க்யூ. யா ஐ மீன் யா சம்டைம்ஸ் சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல யூ க்ரோ அப். லைஃப் வந்து கஷ்டமாகும் போது தான் யூ க்ரோ அப். ஸோ ஜோவிகா இஸ் க்ரோன் அப். அது தெரியுதா? சின்ன வயசுலேயே க்ரோன் அப். இட்ஸ் நாட் கிரேட், இட்ஸ் சேட். பட் என்ன பண்றது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலையெழுத்து இருக்கு இல்லையா? அவங்க அப்பா அம்மா அவங்க சிச்சுவேஷனுக்கா அவங்களுக்கு தான் அவங்க அதை தானே அனுபவிக்க முடியும். இதுக்காக போய் புதுசா ஒரு அப்பா அம்மாவை நம்ம தத்தெடுக்க முடியாது இல்ல. ஆகாஷ் கூட கனெக்ட்ல தான் இருக்கீங்களா? எஸ், obviously we are parents. Yes, I have 2 ex-husbands who I have, Vijay Sri Hari and Jovika. Akashku, Rajanku, everybody knows my second marriage. I have Jayanita. But இவங்க ரெண்டு பேருமே வந்து ஜெயா and Jovika are sisters because of the same mother. They are not half sisters, they are own sisters because of the same mother. And they are very close. They stand for each other. They are very loving. ரொம்ப அன்பான பிள்ளைங்க, ரொம்ப க்ளோஸ். விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். They motivate each other. I'm very blessed. And I'm in touch with their fathers because we have children. Yes, எங்களுக்கு misunderstandings இருந்தது, custody issues இருந்தது. But we've all grown up. லைஃப்ன்றது பாடங்கள் தானே. ஸோ எல்லாருமே வந்து we are living our lives, but we are in touch very much and we care for the children. அந்த குழந்தைங்களுக்காக நாங்க பேசுறோம், எல்லாருமே பேசுறோம். டபுள் ரோல் தான். கமல் சார் கரெக்டா சொன்னாரா? ஜோவிகா கொடுக்கும் போது டபுள் ரோல் ஜோவிகாக்கும் கொடுத்தாரு, எனக்கும் கொடுத்தாரு. இப்போ ரிவ்யூவர் அண்ட் மாம், அதை விட டபுள் ரோல் இருக்கு எனக்கு. என் டிவோர்ஸ் பண்ணீங்க நீங்க, வை கான்ட் யூ ஃபைண்ட் அ பெட்டர் சொல்யூஷன்? என்ன பண்றது, அவ்வளோ கட்ஸ் இல்ல, அதனால ஐ சோஸ் டிவோர்ஸ். நீங்க உள்ள போவீங்களா அவங்கள பாக்க? அது வரைக்கும் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு அவளை உள்ள வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் ஃப்ரீ டாஸ்க்ல வந்து நான் பேசுவேன். So sweet. Hi Akka, strong player Jovi. Now I started say Jovi amma da Vanita Akka. Yes, I'm very proud to say Jovika oda amma Vanita. It is a new degree. Na earn panna degree. Jovika will definitely become a future heroine. Yes, that is her passion. அந்த வழிக்கு தான் அவங்க பிக் பாஸ் வந்தது காரணமும் அதுதான். அண்ட் அதுக்காக தான் அவங்க அந்த டிப்ளமா போய் படிச்சாங்க, நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆர்ட்ல தான் வருவாங்க, சினிமால தான் வருவாங்க. நிறைய நிறைய அவதாரங்கள் சினிமால கண்டிப்பா எடுப்பாங்க. ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, டெக்னீஷியனாவும் வருவாங்க. எல்லா விதத்திலுமே அவங்க இருப்பாங்க சினிமால. ஷீ இஸ் வெரி டேலண்டட். மனது ரீதியா ப்ராப்ளம்ஸ் இருந்தா கூட எல்லாமே யாரோட ஃபால்ட்டு? அந்த குழந்தை ஃபால்ட்டா, நம்ம ஃபால்ட்டா? நம்ம ஃபால்ட் தானே, நம்ம தானே இந்த உலகத்துக்குள்ள கொண்டாந்தோம். அப்படி இருக்கும்போது நம்ம தான் நிக்கணும், நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா we are selfish idiots, very wrong parents. Don't give birth to children. உங்களால சப்போர்ட் பண்ண முடியலன்னா குழந்தைங்க பெத்துக்காதீங்க. ஜோவிகா படிக்கிறாங்க இல்ல படிக்கல அது ரெண்டாவது விஷயம். ஆனால் வயதில் மூத்த உங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும், இதுக்கெல்லாம் படிக்கணும்னு தேவையில்லை. உண்மைதான். அவங்க ஆக்சுவலி அப்படிலாம் பேசவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட அதை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா ரெண்டு விஷயம். I have to make this point. Thank you for bringing up this point. இது நிறைய பேர் வந்து நீங்க காமிக்கிறீங்க. I hope இது ரீச் ஆச்சுன்னா, இல்லைனாலும் பரவாயில்ல, புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சா போதும். உண்மையா சொல்றேன், அவங்க அப்படி பேசுற ஆளே கிடையாது. எங்க ஃபேமிலிலேயே யாருக்கும் பழக்கம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, யங்ஸ்டர்ஸ் கிட்ட இங்க போய் அக்கா அண்ணா சொல்றதுக்கு அவளுக்கு விருப்பம் கிடையாது. அவளை விட கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பசங்களை கூட. பிகாஸ் ஷி வாண்ட்ஸ் டு பி பார்ட் ஆஃப் தட் குரூப்.
ஷி வாண்ட்ஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் ஈக்குவல் கண்டஸ்டன்ட். நீ சின்ன பிள்ளை, உனக்கு தெரியாதுன்னு அவங்க சொல்லக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸா இருக்கா. அந்த ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே வந்து சகஜமா அவ ஆக்டிங் ப்ரிப்பேர், அந்த டிப்ளமா படிக்கும் போது கூட டிஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து, வேற வேற வெளிநாட்டுல இருந்து, நிறைய பாஷையில இருந்து பிள்ளைங்க வந்து அங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரே ஏஜ் குரூப் படிக்கிற படிப்பு கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது வந்து அப்ப கூட வந்து நீ ஹிந்தில பேசுறது, இங்கிலீஷ்ல பேசுறது, தமிழ்ல பேசினாலும் அப்படி ஒரு சகஜமா தான் பேசி பழகுவாங்க. ஆனா பெரியவங்க கிட்ட இது வரைக்கும் யாருகிட்டயுமே அவ மரியாதையா பேசினதே கிடையாது, நான் பார்த்ததே கிடையாது. அவ வந்து அங்க பாயிண்ட சொல்லும் போது விசித்ரா கிட்ட அந்த பாயிண்ட சொல்லல. அது எனக்கு எனக்கே டவுட் ஆயிடுச்சு, என்னடா இது எப்ப நடந்தது, இது எப்படி எனக்கே வந்துச்சு இந்த டவுட். கோவத்தினால சொன்னாலா, அவங்க வாடி போடின்னு சொன்னனால, பிளடி இடியட்ன்னு சொல்லி மைக்ல சொன்னனால கோவத்துல சொன்னாலா? நான் கிடையாது. இன்னைக்கு கூட அந்த மாயா அவங்க கிட்ட பேசிட்டு அவ போகும்போது பொதுவா அவ அட்ரஸ் பண்றது வந்து ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி, அவள மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைங்க எவ்வளவு மெஜாரிட்டியில இருக்கு, who are struggling to study, who are not able to cope and doing making mistakes of taking wrong decision. Plus அங்க இருக்கிற அவளோட சக contestants, her age group, அவங்க கிட்ட பாயிண்ட் சொல்லும் போது நீன்னு சொல்றா, ஒரு பொதுவா எக்ஸாம்பிளா சொல்றாளே தவிர அந்த குழந்தைக்கு மரியாதை தெரியலன்னு யாராவது சொன்னா சிரிச்சிருவாங்க எங்க சர்க்கிள்ல, அவங்க ஸ்கூல் படிச்சதுல இருந்து எல்லாமே. So it is just a miscommunication for sure. I know, I can give you guarantee. இப்ப கூட இன்னைக்கு நீங்க விசித்ராட்ட பேசினதை போய் இப்போ ஓட்டு பாருங்களேன், எபிசோட்ல போட்டு பார்த்துட்டு பேசுங்க. உங்களை வந்து நான் மேம்னு கூப்பிடுறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது, எதுக்கு இந்த அக்ரெஷன் அப்படின்னு தான் அவ கேட்டா. உங்களன்னு தான் சொல்லியிருப்பா. அவ நீன்னு சொன்னது விசித்ராவ கிடையாது, யுகியும் கிடையாது. நீங்க கவனிங்க நாளையில இருந்து. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் நான் திரும்பி லைவுக்கு வரேன், அப்போ பேசுவேன் நான். இப்ப நான் ரெக்கார்டு பண்ணி போட்டு காமிக்க போறேன். குறும்படம் நான் கேட்கலான் இருக்கேன் கமல் சார். என் பொண்ணை என்னமோ மரியாதை தெரியல நிறைய பேர் சொல்றாங்க சார், கொஞ்சம் அதெல்லாம் குறும்படம் எடுத்து போட்டு காமிங்க சார். நானே எடுக்கிறேன் குறும்படம், நான் எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறேன். ட்ரை பண்ணுங்களேன், நான் வேணா சிபாரிசு பண்றேன். நான் எல்லாரும் சொல்றான், எல்லாருமே விஜய் டிவில அனுப்புறாங்களா, நிறைய பேர் பேசிக்கிறாங்க. வனிதா நினைச்சா சேனல்ல உள்ள அனுப்பிச்சிடுவாங்க, பிக் பாஸ்குள்ளன்னு நிறைய பேர் பேசுறாங்கப்பா. நான் அவ்வளோ பெரிய இன்ஃபுளுன்சியல் பர்சன் விஜய் டிவில. ஏன்னா நான் தானே கப்பு வாங்கிட்டு வந்தேன் எல்லா சீசன்லயுமே. ஓகே அமிச்சாங்க. எனக்கு தான் ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. நீங்க வேணா வாங்க, நான் உங்களை உள்ள அனுப்புறேன், நீங்க போய் ஒரு நாள் ஃபேஸ் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்க பேசலாம் கமெண்ட் அடிக்கிறவங்களை பத்தி. அந்த குழந்தை நான் சப்போர்ட் பண்ணேன் அந்த டிசிஷன்ல. இந்த டிசிஷன் வந்து அவளோட ஃபியூச்சரை பாதிக்கும். சில பேர் போடுற கமெண்ட்ஸ், இந்த இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பேரு எல்லாருமே படிக்காம தான் ஹீரோயின் ஆனாங்க. எதுக்கு வந்து இப்போ ஒரு சிலர் லைக் சாய் பல்லவி எக்ஸெப்ஷன்ஸ் வந்து டாக்டர் படிச்சுட்டு அது ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கு. So you can understand the industry works both ways. But I supported her decision, and if it backfires her, I am responsible. It's wrong, Riya. And the child is a very honest child. நிஜமா ரொம்ப நல்ல குழந்தைங்க. அந்த மாதிரி ஒரு அன்பின் சிகரம் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் நிறைய பிள்ளைங்களை பார்த்திருக்கேன், என் பிள்ளைங்களே 3 இருக்கு. அந்த மாதிரி ஒரு குழந்தை எல்லாம் கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். She is my goddess. அந்த மாதிரி ஒரு குழந்தை எந்த மதருக்கும் கிடைக்காது. இன்னைக்கும் எங்க அம்மா சொல்றதுதான் வேத வாக்குன்னு உள்ளேயும் அங்க நம்பிட்டு இருக்கு. அவளை என்னால விட்டு கொடுக்க முடியல. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, ஒரு ப்ரொஃபஷனும் எனக்கு தேவையில்லை. அவங்க மனசுல ஒண்ணுமே இல்லைன்னா கண்டிப்பா வந்து என்கிட்ட பேசுவாங்க, நான் கண்டிப்பா பேசுவேன். ஏன்னா ஐ டிடன்ட் டு எனிதிங் ராங். நான் என்ன பண்ணேன், நான் வெளியில உட்காந்து அவங்களை சப்போர்ட் பண்ணி வீட்டுக்குள்ள அமிச்சேன். அங்க போய் அவங்க தேவையில்லாம வேலை பண்ணா, அவங்க இல்லாத வேலை பண்ணிட்டு என்னைய வந்து பிளேம் எப்படி பண்ண முடியும்? எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? So definitely I'll talk to her. I'm not crying, ma. It's just an emotion. Thank you. Thank you. வாழ்க்கையில ஜெயிக்கணும், தொழில்ல ஜெயிக்கணும், இது அவளோட முதல் படி. ஜட்ஜ்மெண்டலான ஒரு இடத்துல ஒப்பீனியன்ஸ் திணிக்கப்பட போற இடத்துலதான் நான் அமைச்சிருக்கேன். ரியல் வேர்ல்ட ஃபேஸ் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் சினிமால போய் ஜெயிக்கலான்னு. I did it for a reason. கமல் சார் இன்னைக்கு கேட்டாரு, ஒரு வாரத்திலேயே இதெல்லாம் சார் எனக்கு தெரியல சார், ஒரே வாரத்துல இவ்வளவு இது அப்படின்னு சொல்லி அவ பதில் சொன்னா. அப்ப கமல் சார் கேட்டாங்க, இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் எதை வேணா ஃபேஸ் பண்ணிடலாம் சார், எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் சார் அப்படின்னு அவ சொன்னது வந்து இட்ஸ் ரியலி மோஸ்ட் மெச்சூர்ட் ஆன்சர். அண்ட் கமல் சார் அதை புரிஞ்சுக்கிட்டனால தான் கேட்டாரு. இட் வாஸ் ஆல் ஐம் வெரி பிளெஸ்ட். லைவ் வந்து எத்தனை பேர் வேணா கமெண்ட் போட்டுக்கோங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்காக நிக்கிறேன் உங்களுக்கு. நான் எங்கேயோ என்னோட நன்றியும் என்னோட வலியும்
உங்ககிட்ட தான் பகிர்ந்துக்க முடியும். அதை ஷேர் பண்றதுக்கு தான் வந்தேன். அது அவளுக்கு கப்பு கிடைக்காம பேக் ஃபயர் ஆச்சுன்னா அவளே சந்தோஷப்படுவா. அப்படி எங்க அம்மாவை உடைச்சு எங்க அம்மா பேரை வந்து டேமேஜ் பண்ணிட்டு, அப்படி ஒரு கப் இல்ல, அப்படி ஒரு இதுவே தேவையில்ல, மம்மி வா மம்மி நான் உன்னை பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போ. அந்த மாதிரி ஒரு இது ஜான்சிக்கு ராணியை தான் நான் பெற்றிருக்கேன், வளர்க்க. எனிவே, தேங்க்யூ. ஐம் சாரி. இட்ஸ் ஜஸ்ட் overwhelming. This love, this support, everything is overwhelming. பட் தமிழ்ல 2 வார்த்தை எழுதி காட்டுன்னு சொன்னது பாக்குற எங்களுக்கே ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. அக்கா, பட் அடுத்த பதிலடி செமையா கொடுத்தாங்க. ஜோவி, ஐ லவ் ஹர் போல்ட் ஆன்சர் லைக் யூ. ட்ரூ. அண்ட் நான் ஒரு தமிழ் வீடியோ கூட ஷேர் பண்ணிருந்தேன். அவங்க அப்பா தான் எனக்கு அமிச்சாரு, உடனே அமிச்சாப்ல. ஹீஸ் பின் வாட்சிங். ஸோ அமிச்சு இது வந்து போன்ல இருந்து எடுத்து அமிச்சிருக்காப்ல. எனக்கே அது ஞாபகம் இல்லை. அதை உடனே நான் போஸ்ட் பண்ணேன். பிகாஸ் அந்த சைல்டுக்கு இருக்கு, அந்த டேலண்ட் இருக்கு. அவ எழுத படிக்க தெரியாத குழந்தை இல்ல. அவளை அப்படி பிராண்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காக அவங்க எனி எக்ஸ்டென்ட் எல்லாரோடைய அப்ரிங்கிங், எல்லாரோடைய வளர்ச்சியும் எடுத்துட்டு அவங்க வந்து ஒரு கிரேட்டஸ்ட் பர்சன் ப்ரூவ் பண்றதுக்காக பண்றாங்க. பட் தேர் இஸ் அ காட் அபவ், தேர் இஸ் அன் ஆடியன்ஸ் வாட்சிங். மக்கள் தானே ஓட்டு போடணும், மக்கள் தானே வெளியில அனுப்பணும், எல்லாமே மக்கள் தானே, நீங்க தானே. நம்புறவங்க நம்பினா போதும். லவ் யூ. யுவர் மாம்ஸ் வித் யூ.